ஃபிஷாண்டி 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 சாமிமா இருமா இந்த வாரேன். ஃபிஷாண்டி உங்களுக்கு வெளியவே தானே இருங்கன்னு சொன்னேன். சாமிமா அதான் நீ ஒரு குரல் கொடுத்த உடனே ஓடி வந்துட்டேல்ல. சாரி ஃபிஷாண்டி ஒன்னரவில் வீட்டுக்கு போமா. சரிமா பேப்பர் வேணாவீங்க. நானே எடுத்துட்டு வரலையே. ஃபிஷாண்டி அதெல்லாம் பாக்கெட்ல வச்சிருக்கேன். ஒன்னரவில் வீட்டுக்கு போயிட்டு எடுத்துக்கிடலாம் போங்க. ராத்திரியில போகதான் ஒரு மாதிரி பயமா இருக்கு. பகல்ல போனாவே உறங்க மாட்டான் ஃபிஷாண்டி. ராத்திரியில தான் உறங்குவாங்க. அதுவும் இந்த டைம்க்கு மேல தானே உறங்குவாங்க. இப்ப போனாதான் கரெக்டா இருக்கும். ஒன்னரவிலோட கை நாட்ட வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம். வாங்க போவோம். சரிம்மா மாட்டிக்கிடாம இருந்தா சந்தோஷம் தான். அதெல்லாம் மாட்ட மாட்டேன் ஃபிஷாண்டி, நான் இருக்கேன்ல. பயப்படாம வாங்க. ஏற்கனவே அப்படியே வீட்டுக்குள்ள நான் போயிருக்கேன். ஜன்னல எதிரி குதிச்சு உள்ள போயிருவோம். சரிம்மா. ஃபிஷாண்டி நான் முதல்ல இறங்குறேன், அடுத்து நீங்க இறங்குங்க. சரிம்மா பாத்து இறங்கு. ஃபிஷாண்டி இறங்குங்க. சாமிமா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா. ஃபிஷாண்டி எதுக்கு இதுக்கெல்லாம் பயப்படுறீங்க? ஒரு சின்ன கை நாட்டு தானே வாங்க போறோம். இருந்தாலும் ஓனர் வீட்டுக்குள்ள ஓனர் இருக்கும்போது அடிக்கடி வந்து போயிருக்கேன். இப்ப இல்லாத போது ஆரம்பத்தியா அதாம கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படாதங்க ஃபிஷாண்டி, அதான் நான் இருக்கேன்ல. என் பின்னாடி சத்தம் காட்டாம மெதுவா பதுங்கி பதுங்கி வாங்க. ஒன்னரவியல் ரூம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அவிய நல்லா உறங்கிட்டு இருப்பாவ. நம்ம கை நாட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் பயமா இருக்குமா. ஃபிஷாண்டி பயப்படாதீங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இன்னும் ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் தான், வாங்க. சரிம்மா நீ வரதுனால நானும் வாரேன். பயப்படாம வாங்க ஃபிஷாண்டி, நல்லதே நடக்கும். சரிம்மா நீ முன்னால போன பின்னாடியே வாரேன். ஓனர் கிட்ட மாட்டிக்கிடாம இருக்கணும். என்னது இது, இன்னைக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. என்னவா இருக்கும்? படுத்த உடனே தூங்கிடுவேன். இன்னைக்கு மட்டும் ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? நாளையில இருந்து 2 பிள்ளைகளும் என் கூட வந்து படுங்கன்னு சொல்லணும். எப்ப பார்த்தாலும் பாட்டி பாட்டின்னு அம்மட்டே போய் படுத்துக்கிடுவேன். இன்னைக்கு பார்த்தா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. பக்கத்துல பிள்ளைகள் படுத்துருந்தா சரி படுத்துருக்குதுன்னு நான் பாட்டுக்கு தூங்குவேன். என்னாச்சுன்னு தெரியல, ஏதாச்சுன்னு தெரியல, தூக்கம் வர மாட்டேங்குதே. சரி சரி அப்படியே தூங்கி பார்ப்போம். இப்ப என்ன எழுப்பி ஓடையா முடியும் நடிச்சாமத்துல? என்னது இது, ரூம் கதவு திறந்த மாதிரி சத்தம் கேக்குது. யாரா இருக்கும்? ஃபிஷாண்டி மெதுவா வாங்க. இவ்வளோ எதுக்கு இங்க வந்திருக்காள்வே? எதுக்கு பேதி எடுக்குதுங்க? நட்ட ராத்திரில யார் ரூம்ல வந்து நிற்காள்வே? என்னவா இருக்கும்? அமைதியா தூங்குன மாதிரி பார்த்துக்கிடுவோம். என்னதான் நடக்கு நீ? சாமிமா கண்ணன் தெரியல ஒண்ணும் தெரியல. ஃபிஷாண்டி ஒன்னரவியல் தான் பெட்ல படுத்துருக்காவ. வாங்க சீக்கிரமா போய் அவிய கை நாட்ட நம்ம எடுத்துருவோம். என்னது கை நாட்ட எடுக்க வந்திருக்காளா? அட பேதி எடுப்பாளுவே. அப்படி என்ன அவசரம் வந்துட்டு? கையெழுத்து வேணும்னு கேட்டு தெரிஞ்சாள்வே. போட மாட்டேன்னு சொன்னதுக்கு இப்ப கை நாட்ட எடுக்க வந்திருக்காள்வா? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ராத்திரியில என் வீட்டுக்குள்ள வருவாள்வே. 2 பேரும் இன்னைக்கு கொண்டே அறுத்துபடியா அறுத்து. சாமிமா ஓனர் கட்ட வரல பிடி, அதுலதான் மைய தடவணும். சாரி ஃபிஷாண்டி. பேதி எடுப்பா குடிமிகாரி. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த நட்ட ராத்திரில என் ரூம்க்குள்ள வந்திருப்பா. அதுவும் இந்த மீன்காரியை கூட்டிக்கிட்டு. உங்க 2 பேர் கொண்டையில அறுத்துட்டு இன்னைக்கு மண்டையில மாவிளக்கு ஏத்தி இப்படி இருங்க. என் கட்ட வரல மை தடவி கை நாட்ட எடுக்க புரியல. அப்படி என்ன அவசரம் வந்துச்சு? சும்மாவா? இன்னைக்கு கும்மி இப்படியே கும்மி. நீலாம் வாய பேசாத குடுமி. உன்னைய இப்ப என்ன பண்றேன் பாரு. இவரு வேற நல்லா தூங்கிட்டு இருக்காரு. எழுப்பலாமா வேண்டாமா? எழுப்புனா கோச்சுக்காரோ? ஏற்கனவே என்கிட்ட ஒழுங்கா இவர் பேசுறதே இல்ல. என்ன பண்றது? சரி எழுப்பிதான் பாப்போம். வேண்டாம் இப்படியே கீழே படுத்து தூங்கிடலாமா? சப்போஸ் நடுவுல நம்மளுக்கு முழிப்பு வந்துருச்சுன்னா இவரை போட்டு அடிச்சுட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும். வேண்டாம் இவரை எழுப்பி சொல்லிடலாம். ஏங்க 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 சீச்சி நான் அடிக்கிறதுக்குலாம் வரல. அதுவும் ஒரு ரூம் விட்டு இன்னொரு ரூம் வந்தெல்லாம் நான் அடிக்க மாட்டேன். அப்போ ஒரு ரூம் கூட்ட வந்து அடிப்பியா? சீச்சி அப்படிலாம் இல்ல. இது எதுக்கு வந்திருக்கா? நானே பண்ண கவலையெல்லாம் மறந்து தூங்குறேன். அது பொறுக்கலையா உடனே வந்து எழுப்பி விட்டேன். என்னாச்சு உங்களுக்கு? என்ன கவலை? நீங்க நல்லா தானே இருக்கீங்க. உங்க மனசுல என்ன கவலை இருக்கு?
பண்ணதுக்கு. இப்படிதான் தூங்குறவங்கள எழுப்பி சாரி கேட்பாங்களா? சாரிங்க. இப்படி திரும்ப திரும்ப சாரி கேட்காம எதுக்கு எழுப்புனேன்னு சொல்லு. அது வந்து என்னன்னு தெரியல, இன்னைக்கு என் ரூம்ல தூங்குறதுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. தூக்கமே வரல. ஏதோ சவுண்ட் வேற கேட்ட மாதிரி இருந்துச்சா, எனக்கு வந்த தூக்கமும் போயிடுச்சு. ஒரு மாதிரி பயமா இருந்துச்சா, அதான் சரி இங்க வந்து படுக்கலாமேன்னு வந்துட்டேன். ஏங்க ஏங்க அதான் சொன்னல, புரிஞ்சுக்கோங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், எனக்கு தூக்கமே வரல. அந்த ரூம்ல படுத்தா என்னால தூங்கவே முடியாது. ஏதோ பயமாவும் தூக்கத்துக்கு டிஸ்டர்பன்ஸாவும் இருக்கு. சவுண்ட் எல்லாம் வேற ஏதோ கேக்குது. தெரியலங்க, ஏதோ சத்தம் கேக்குது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இங்க படுத்துக்கிட்டட்டுமா? நீ வந்து இத்தனை நாள் ஆச்சு, இத்தனை நாள் அந்த ரூம்ல தான படுத்துக்க. அப்பலாம் கேட்காத சத்தம் நீ கேக்குதா? என்ன புது பிளானா? பிளானா? என்ன சொல்றீங்க? ஏதா திட்டமான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன். இவ்வளவு நாளா கேட்காத சத்தம் இவ்வளவு நாளா வராத பையன் புதுசா வருதா உனக்கு? நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி இருந்தா ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டுட்டு தான் தூங்குவேன். இன்னைக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட்டும் இல்ல, தனியா தூங்க ஒரு மாதிரி இருக்காத இங்க வந்தேன். சரி அப்படினா பாட்டி ரூம்ல போய் படுத்து தூங்கு போ. இங்கலாம் தூங்க கூடாது. ஏங்க எனக்கு தான் தூக்கத்துல அடிக்கிற வியாதி இருக்குல்ல, ஒருவேளை பாதியில முழிச்சு பாட்டி அடிச்சிட்டேனா? பாட்டி ரொம்ப பாவம்ல. அப்பா நான் மட்டும் பாவம் இல்லையா? வாண்டே நான் மட்டும் அடி வாங்கணுமா? எனக்கு தூக்கத்துல அடிக்கிற வியாதி இருக்கு. ஆனா யாராவது என்னைய திருப்பி அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் அடிக்கவே மாட்டேன். பாட்டி ரொம்ப வயசானவங்க, அவங்க டக்குன்னு என்னைய திருப்பி அடிக்க முடியாது. நீங்க அப்படி இல்லல்ல, டக்குன்னு என்னைய அடிச்சிடலாம். நானும் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். எப்படியும் ஒரு அடி வாங்கினோன்னு முழிச்சிருவீங்கல்ல, அப்ப நீங்க என்னைய திருப்பி அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களை நான் அடிக்க மாட்டேன். ஏங்க ரூம்ல படுக்கவே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றேன், ஹால்ல எப்படி படுக்க முடியும்? சரி அப்படின்னா ஒண்ணு பண்ணலாமா, நம்ம ரெண்டு பேரும் போய் ஹால்ல படுத்துக்கலாமா? நம்ம வீட்ல சோஃபா பெருசா தானே இருக்கு. நீங்க ஒரு பக்கம் படுத்துக்கோங்க, நான் ஒரு பக்கம் படுத்துக்கிறேன். என்ன விளையாடுறியோ? இல்லங்க சீரியஸா தான் சொல்றேன். தனியா ரெண்டு ரூம் இருக்கு, இத விட்டு போய் சோஃபால யாராவது படுப்பாங்களோ? நீ போய் ஒரு ரூம்ல படு. ஏங்க சொல்றேன்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அந்த ரூம்ல போய் படுக்கிறதுக்கு. சரி அப்படினா நான் போய் படுத்துக்கிறேன். அப்ப நானும் அங்கேயே வரட்டுமா? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு பயமா இருந்தா நீ இந்த ரூம்ல படுத்துக்க, நான் அந்த ரூம்ல போய் படுத்துக்கிறேன். ஏங்க எப்படி பார்த்தாலும் தனியா தானே படுக்க போறேன். அதுக்கு நான் என்ன பண்றது? உனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, என்னால உன் கூட படுக்க முடியாது. வேணா பாட்டியை துணை கூட்டி வந்து படுக்க வச்சுக்கோ, இல்ல தனியா படுத்து தூங்கு. என்னால உன் கூட ஒரே ரூம்ல இருக்க முடியாது. ஏங்க இப்படி சொல்றீங்க? ஒரு அடி அடிச்சா நான் திருப்பி அடிக்க மாட்டேன்னு சொல்றேன்ல. முடியாது முடியாது, நீ இங்க படுத்து தூங்கு. எனக்கு இங்கே தாங்க தூக்கம் வராது, பயமா இருக்கும். இவ்வளவு நேரம் நானும் இங்க தான் படுத்திருந்தேன், எந்த பேட்டி சாசம் வரல, எந்த மனுஷங்க தொலையே இல்ல. நீ தான் இப்ப வந்து தொலை பண்ணிட்டு இருக்க. அதனால நீ இங்க படுத்து தூங்கு, நான் வெளிய போய் சோஃபால தூங்குறேன், இல்லனா அந்த ரூம்ல போய் படுத்துக்கிறேன். வேண்டாம் நீங்க பெட்ல படுத்துக்கோங்க, நான் கீழ கூட படுத்துக்கிட்டேனே. இல்ல 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 சரி வராது, நான் அந்த ரூமுக்கு போறேன், நீங்க படுத்துக்க. ஏங்க என்ன ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? நீ உங்களுக்கு பிடிக்கலையா? நான் சமைச்சு தந்தாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, கோவப்படுறீங்க, எரிஞ்சு விழுறீங்க. இப்ப எனக்கு பயமா இருக்கீங்க, இருங்கன்னு சொன்னாலும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறீங்க. ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? எதனால உங்களுக்கு என்னைய பிடிக்கல? இங்க பாரு ரவி, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். நீ படுத்து தூங்கு, குட் நைட். இவரு என்ன இப்படி பேசிட்டு போறாரு? ஒத்தையில அங்க படுத்தாலே எனக்கு தூக்கம் வரல, இந்த ரூம்ல மட்டும் தூக்கம் வருமா? இன்னைக்கு ஃபுல்லா தூங்காம முழிச்சுதான் இருக்க போறேன். நல்லா தெரிஞ்சு போச்சு. அத்தை கூட நீ ஏத்துக்கிட்டாங்க, என்கிட்ட நல்லா தான் பேசுறாங்க. ஆனா இவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? எல்லாரும் இவரை ரொம்ப நல்லவருன்னு சொல்றாங்க. ஆனா இவர் பண்றதெல்லாம் பார்த்தா நல்லவர் மாதிரியே இல்ல. எதனால இவருக்கு என்னைய பிடிக்கவே இல்ல? ஒரு சமயம் இவர் மனசுல நான் இல்லையோ? அப்படின்னா வேற எதுவும் பொண்ணு நினைச்சிட்டு இருக்காரோ? பேதி எடுப்பாலுமே என் வீட்டுக்குள்ள வந்து என் கை நாட்ட வாங்கிட்டு போலான்னு வந்தீங்களா? அதுவும் எனக்கு தெரியாம என் வீட்டுக்குள்ளே வந்து என் கை ரேகை எடுக்கலான்னு வந்திருக்கிய. இன்னைக்கு அடிச்சிருக்க அடியில ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு நினைப்போட வீட்டு பக்கம் வரக்கூடாது. வந்தியன்னு வச்சுக்க என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எங்களுக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டே வாடரே. நாங்க எந்த கை நாட்ட வாங்க வரல வாடரே.
உனக்கு யாரோ என் வீட்டுக்குள்ள குதிச்ச மாதிரி தெரிஞ்சு நீ வந்தா? இந்த குடிமிக்காரி பக்கத்து தெருல இருந்து எப்படிங்க வந்தா? என்ன கதை ஓடுறிய கதை? வானரே, நானும் சாமி பிள்ளையும் தான் எங்க வீட்டுக்கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருந்தோமா. அப்பதான் உங்க வீட்டு ஜன்னல்ல யாரோ எகிரி குதிச்ச மாதிரி இருந்துச்சு. அதான் பார்க்கலாமேன்னு ரெண்டு பேரும் பின்னாடியே வந்தோம் வானரே. வந்து பார்த்தா வந்தவனை காணோம், நாங்க மாட்டிக்கிட்டோம். எங்களை போட்டு இப்படி அடிச்சு துவைச்சிட்டீங்களே வானரே. உன்னைய அடிச்சு தோச்சதோட விட்டனேன்னு பாரு. நீ பண்ண காரியத்துக்கு உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். ஒன்னரவியல பிசாண்டி சொல்றதெல்லாம் உண்மைதான். நாங்க ரொம்ப இன்னசென்ட். நீ தானே, நீ என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியாது பாரு. முதல்ல என் கட்டில விட்டு கீழே இறங்கு குடுமி. ஏக்கா, என்னாச்சுக்கா? ஐயோ, பிசாண்டி ஆள்கிட்ட இருக்காங்க. என்னாச்சுக்கா? சாமி வந்து இங்க உட்கார்ந்திருக்கா. சாமி, என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏக்கல இந்த குடுமி கேக்கா என்ன கேளு. என்னாச்சுக்கா? என்ன பிரச்சனை? முதல்ல நீ போலீஸ்க்கு போன் போடல. போலீஸ்கா? எதுக்குக்கா? இந்த மீன்காரியோ குடுமிக்காரியோ நம்ம வீட்ல திருடாய்க்கு வந்திருக்காள்வே. ஒன்னரவியல் சேகர் கிட்ட இப்படி சொல்லி கொடுக்காம சேகர் என்னைய பத்தி என்ன நினைப்பா? நானே பிசாண்டிக்காக ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்தேன். ஆனா இந்த ஒன்னரவியல் என்னோட மரியாதையை கொடுத்துருவா போல இருக்கே. நாங்க எங்க திருட வந்தோம், கை நாட்டு தானே எடுக்க வந்தோம். தம்பி சேகரி, கதவை பூட்டி வச்சிருக்கோம். இவ ரெண்டு பேரும் ஜன்னல் வழியா குதிச்சு வந்திருக்காவளே. எதுக்கு வந்தா தெரியுமா? என் கை நாட்டை எடுக்கிறதுக்காக வந்திருக்காள்வே. எதுக்காக இந்த மீன்காரியோ குடுமிக்காரியோ என் கை நாட்டை எடுக்கிறதுக்காக சுத்திட்டு இருக்காள்வே? நேத்து என்னடா கையெழுத்து வாங்கிடணும்னு ரெண்டு பேரும் மாறி மாறி வந்துட்டு போனாள்வே. இன்னைக்கு பார்த்தா நடுராத்திரில ஜன்னல் ஏறி குதிச்சு ஓடி வந்திருக்காள்வே. அதான் ரெண்டு பேரும் மட்டும் நல்லா வெளுத்துட்டேன். போலீஸ்க்கு போன் பண்ணி ரெண்டு பேரும் பிடிச்சு கொடுத்துருவான். அவிய வந்து விசாரிச்சாதான் எதுக்காக கை நாட்டை எடுக்க வந்தாள்வேன்னு தெரியும். இது சரியில்லை தம்பி சேகரி. சேகர் தம்பி, நாங்க எந்த கை நாட்டை எடுக்க வரல தம்பி. உங்க வீட்டுக்குள்ள யாரோ எகிரி குதிச்ச மாதிரி தெரிஞ்சு அத பார்த்துட்டு நானும் சாமியும் பின்தொடர்ந்து வந்தோம். நீ போய் சொல்லாத மீன்காரி. ரெண்டு பேரும் கை நாட்டை எடுப்போன்னு பேசுனதே காதுல கேட்டுச்சு. ஒன்னரவியல கையும் களவுமா பிடிப்போன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அது உங்களுக்கு காதுல கை நாட்டுன்னு விழுந்திருக்கு. அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. சேகர், உங்க வீட்டுக்குள்ள ஒரு திருடா இருக்காம்ல, முதல்ல தேடு சேகர். இதே சொன்னவனே நீ என்னையெல்லாம் சந்தேகப்பட்டுறாத. எங்க வீட்டுக்குள்ள திருடெல்லாம் இல்ல, ரெண்டு திருடியல் தான் இருக்கிய. என்ன குடுமி பண்றதெல்லாம் பண்ணிட்டு நடிக்கிறியா? ரெண்டு பேரும் என் சொத்தை எழுதி வாங்கன்னு தானே திட்டம் போட்டிருக்கிய. இந்த மீன்காரி எங்க அம்மாட்ட வந்து வீட வித்துதான்னு கேட்டிருக்கா. சொத்து என் பேர்ல இருக்குன்னு இப்ப என் கையெழுத்து வாங்கிடணும்னு சுத்திக்கிட்டு இருக்கிய. அதானே நடக்குது. எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க என்னதான் குட்டிக்காரன் அடிச்சாலும் என் கையெழுத்து வாங்க முடியாது, கை நாட்டம் எடுக்க முடியாது. தம்பி சேகரி, நீ போலீஸ்க்கு போன் போடல. போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாதான் ரெண்டு பேரும் சரிபட்டு வருவாள்வே. சேகர், வேண்டாம் சேகர். உங்க வீட்டுக்குள்ள ஒரு திருடா இருக்கா, அவனை முதல்ல போய் கண்டுபிடிங்க. என்ன சொல்ற சாமி? ஆமா சேகர், திருடா இருக்கா. திருடா உங்க வீட்டுக்குள்ள குதிச்சு வந்ததை பார்த்தா நானும் பிசாண்டி உள்ள வந்தோம். சாமி, கால் பண்ணிட்டியால? அது ராத்திரி நேரத்துல நீ எடுப்பியோ இல்லையோன்னு நினைச்சிட்டு நான் அப்படியே உள்ள வந்துட்டேன். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நிதானமா எதுவுமே யோசிக்கவே முடியல சேகர். நாங்க உங்க எல்லாரையும் காப்பாத்தலாம்னு நினைச்சுதான் வந்தோம். ஆனா வனரவேல் தான் எங்களை தப்பா நினைச்சு அடிச்சிட்டாவ. சரி, நாங்க இத கூட பெரிய விஷயமா எடுத்துக்கிடல. ஃபர்ஸ்ட் உங்க சேஃப்டி தான் முக்கியம், குழந்தைங்க சேஃப்டி தான் முக்கியம். அந்த திருடே சின்ன பிள்ளைல ஏதாவது பண்ணிர போறான் சேகர். நீ முதல்ல போய் அந்த திருடனை புடி. ஏக்கா, சாமி சொல்றது உண்மையான காரணமா? வாடா போய் திருடனை தேடுவோம். ஏலே, இந்த ரெண்டு பேரும் நீ நம்பியா பத்தியா? முதல்ல இந்த குடிமிகார் சொன்னனே அப்படியே நம்பியா பத்தியா நீ? உன்னையில என்ன சொல்லனே தெரியல. நான் இவ்வளவு சொல்லி இருக்கேன், என்ன நம்பல நீ? இப்படிதான் நான் முன்னாடி சொல்லும்போது நீங்க நம்பல. இப்போ ஏன் நம்பாம இருந்தீங்கன்னா லாஸ்ட் உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். என்ன குடுமி பொடி வச்சு பேசுறீ என்ன? அது வந்து அந்த ரூபி விஷயத்துல இதே மாதிரி தான் நாங்க முன்னக்கூட்டியே உங்ககிட்ட வந்து சொன்னோம். அப்போ நீங்க அந்த விஷயத்துல எங்களை நம்பவே மாட்டேன்னுட்டிய. கடைசியில என்ன நடந்துச்சு அதே மாதிரி தான் இந்த விஷயத்துல நாங்க உண்மையை சொல்றோம். தயவு செஞ்சு நம்புங்க. பாய் மூடு, நான் காது கூட கேட்டேன். நீங்க ரெண்டு பேரும் பேசி இருந்ததை முடிச்சு